வருடந்தோறும் வரக்கூடிய அந்த ஸ்ரார்த்த நாட்களில் கூட நீங்கள் மோட்ச தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. ஸ்ரார்த்த நாளில் என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்முடைய பெற்றோரை நாம் நினைத்து அவர்களுக்குரிய நமக்கு என்ன சம்பிரதாயம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சம்பிரதாயத்தின்படி ஸ்ரார்த்தத்தை நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டியது. இந்த திவசம்னு சொல்கிறா இல்லையா, அதை நல்லபடியாக செய்ய வேண்டுமே தவிர, நான் மோட்ச தீபம் ஏற்றிட்டேன், எங்கள் அப்பா போய் சேர்ந்துருவார் நல்லபடியாக, அவர் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார்னு சொல்கிறதெல்லாம் நம்முடைய சாஸ்திரத்திலே இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை தெற்கு நோக்கித்தான் ஏற்ற வேண்டும். ஏன்னா யமலோகங்கிறது அங்கே தான் இருக்குது. இதெல்லாம் யமனுக்கு பிரீத்தியான பொருள், இதெல்லாம் வச்சு விளக்கேற்றணும், இதில் விளக்கெண்ணெயை போடணும் ஒருத்தர் சொல்கிறா, ஒருத்தர் நல்லெண்ணெயை போடணுங்கிறா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணெயை சொல்லிட்டு இருக்கா, ஒருத்தர் இழுப்பு எண்ணெயை போடணுங்கிறா, பருத்தி கொட்டையை போடணும், மூட்டை கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் எதுவுமே கிடையாது. மோட்ச தீபம் என்பதை நாம் சாதாரண பொதுமக்களாகிய நாம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை.